மாணிக்கவீணா உபதாலயஞ்சிர் மகாலசா மஞ்சுள வாக்விலாச மாகேந்தி குதி கோமலாங்கி மாதங்க தந்தா மருசாஸ்வராமி சதுர்புஜே சந்திரபலாம கம்சே குச்சோனனே குங்குமராபசோபே குன்றேக்ஷுத பாஷாங்குஷ புஷ்பபான கஸ்தே கஸ்தே நமஸ்தே ஜெகதேத மாதக மாதா மரகதஷாமா மாதங்கி மதசாரிணி குறியாட்கடாட்ச கல்யாணி கதம்ப வனவாசினி ஜெயமாதங்கதனையே ஜெயலீலோத்பலத்யுதே ஜெயசங்கீதரசிகே ஜெயலீலா சுகப்பிரியை நமோ நமக. அனைவருக்கும் வணக்கம். நெல்லை அபியம்பிகாவக்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து லலிதா சகஸ்நாமத்தில் இருக்கக்கூடிய 16 பாகங்களையும் அந்த 16 பாகங்கள்லையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாமாக்கும் உண்டான விளக்கங்கள் என்ன நம்ம ஒவ்வொரு பதிவாக சிந்தனை செய்து கொண்டே வருகிறோம். இந்த பதிவில் இந்த பாகத்தினுடைய அடுத்ததாக இருக்கக்கூடிய யோகினிர் ஞாசம் 64 வகையான யோகினிகள் உண்டு. அப்படி அந்த யோகினிகள் நம்ம உடல்களில் எப்படி வாசம் செய்கிறாங்க, இந்த தேவியை உபாசிப்பதின் மூலமாக அந்த யோகினிகள் எந்த நிலையில் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் போன்ற விஷயங்களை இந்த பாகத்தில் பார்க்க இருக்கிறோம். 475 நாமால இருந்து 534 நாமாக்கள் யோகினிர் ஞாசனத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அதில் இருக்கக்கூடிய முதல் நாமா விஷுக்தி சக்கர நிலையா. விஷுக்தி சக்கரத்தில் நிறைந்திருப்பவளுக்கு வணக்கம். ரக்தவர்ணா இளஞ்சிவப்பு உடையவளுக்கு வணக்கம். திரிலோச்சனா 3 கண்களை உடையவளுக்கு வணக்கம். கட்வாங்கேத வதனா கட்வாங்காதி பிரணவனா. கட்வாங்கம்ங்கிறது ஒரு ஆயுதம். தொடை எலும்பு மூலமாக நம்மள ஒரு மனிதனுடைய கபாலம் கட்டி இருக்கக்கூடியது தான் கட்வாங்கம். அப்படி கட்வாங்கத்தை கையில் ஏந்தியவளை வணங்குகிறேன். வதனைக்க சமன்விதா ஒரு முகம் படைத்தவளுக்கு வணக்கம். இது அழகா பாருங்க, எந்த சக்கரத்துல அந்த தேவி இருக்காங்க, அந்த சக்கரத்துல இருக்கக்கூடிய தேவிக்கு என்ன நிறத்துல இருப்பாங்கன்னு அடுத்த நாமா. அவங்களுக்கு 3 கண்கள், எத்தனை கண்கள் உடையதுன்னு அடுத்த நாமா. அவங்க கையில என்ன ஆயுதம் வச்சிருப்பாங்கங்கிறத அடுத்த நாமா. அவங்களுக்கு எத்தனை முகம் உண்டு. அப்படி இந்த ஒரு நாமா படிச்சிங்கன்னா அடுத்ததுக்கு பயங்கர ஒரு கனெக்டிவிட்டிங்கிறது இருக்குது. இப்போ விஷுப்தி சக்கர நிலையா, ரக்தவர்ணா சிவப்பு நிறம். திரிலோச்சனா 3 கண்களை உடையவள். கட்வாங்கி ஹரணா பிராணஹரணா கட்வாங்கத்தை கையில் ஏந்தியவள். ஒரு முகத்தை கொண்டவள். அவங்களுக்கு என்ன பிடிக்கும்? பாயாசன்ன பிரியா பாலில் செய்யப்பட்ட பாயாச அன்னத்தில் விருப்பம் உடையவள். அதுதான் அந்த ராமாவுக்கு அந்த தேவிக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தோம்னா ஸ்வஸ்திகா தோல் உணர்ச்சி அங்கமாக இருப்பவளுக்கு வணக்கம். பசுலோக பயங்கரி பயத்தை உண்டு பண்ணுபவளுக்கு வணக்கம். அமிர்தாதி மகாசக்தி சம்பிரதா. இந்த அமிர்தாதி முதலிய 6 சக்திகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்கள் கர்ஷினி, இந்திராணி, ஈசானி, உமா, உத்பகேஷி. இந்த 6 தேவிகளால் சூழப்படுபவர்களுக்கு வணக்கம். அடுத்து டாக்கினீஸ்வரி 484வது நாமா. ஆக்னா சக்கர நிலையா ஆக்ரா சக்கரத்தில் உரைப்பவளுக்கு வணக்கம். ஷாமா கருத்த கருஞ்சிறப்பு மேனி உடையவளுக்கு வணக்கம். வதனத்வயா இருமுகம் கொண்டவளுக்கு வணக்கம். தாம்ரோக்ஷமலா கோரை பற்களை உடையவளுக்கு வணக்கம். அக்ஷமாலாதரா கையில் அக்ஷமாலை ஏந்தியவளுக்கு வணக்கம். அல்லது முதல் ஷா வரை உள்ள அனைத்து எழுத்துக்களையும் மாலையாக கொண்டவளுக்கு வணக்கம். ருதீர சமன்பிதா குருதிக்கு காவலாக இருப்பவள் அல்லது குருதியாக இருப்பவளுக்கு வணக்கம். காலராத்திரி ஸ்ரைக்தௌனா
காலராத்திரி முதலான தேவிகளால் சூழப்படுபவளுக்கு வணக்கம். கண்டிகா, காயத்ரி, கண்டகர்ஷினி முதலிய தேவிகளால் சூழப்படுபவளுக்கு வணக்கம். மகா வீரேந்திர வரதா, பெரும் வீரர்களுக்கு வரங்களை அழிப்பவளுக்கு வணக்கம். பிருகத்பலன்கிற ஒரு ராஜா இந்திரனுடன் சேர்ந்து போரிடுவதற்காக தேவியை வணங்கி பலவிதமான வரன்களை பெற்றதாக தேவி பாகவதத்துடைய குறிப்பு இருக்கு. விக்ரமாதித்தன் முதலான வீரர்கள் எல்லாமே தேவி உபாசகர் தான். விக்ரமாதித்தன் உஜ்ஜயினியில் இருக்கக்கூடிய காளிக்கு பிரதான உபாசக. அவருடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பட்டியும் காளி தேவியை ரொம்பவும் உபாசித்தவர்கள். அப்படி மகா வீரர்களுக்கு வரங்களை அளிப்பவளாகவும் விளங்குகிறார். ராக்கின்யம்பாஸ்வரூபிணி, ராக்கினி தேவியாக இருப்பவள். மணிபூராந்தக நிலையா, மணிபூரக சக்கரத்தில் வசிப்பவளுக்கு வணக்கம். வதனைத்வயம் சமன்பிதா, 3 முகம் உடையவளுக்கு வணக்கம். வஜ்ராதிகாதி தோபேதா, வஜ்ராயுதத்தை கையில் ஏந்தியவளுக்கு வணக்கம். தாம்பிரன்யாதி ஸ்வரூபிணி, தமாரி முதலிய 10 தேவிகளால் சூழப்படுபவளுக்கு வணக்கம். தமாரி முதலிய 10 தேவிகளால் சூழப்படுவதற்கு வணக்கம். ரக்தவர்ணா, ரக்த சிவப்பு நிறமுடையவளுக்கு வணக்கம். மாமிச நிஷ்டா, மாமிசத்தை பாதுகாப்பவளுக்கு வணக்கம். மாமிசத்தில் உறைபவளுக்கு வணக்கம். குடான பிரீத்தமானசா, சர்க்கரை பொங்கலை விருப்பமுடையவளுக்கு வணக்கம். சமஸ்த பக்த சுகதா, பக்தர்கள் யாவருக்கும் சுகத்தை தருபவளுக்கு வணக்கம். லாக்கின்யஸ்வரூபிணி, லாக்கினி தேவியாக இருப்பவள். சுவாதிஷ்டான புஜாரூடா, சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருப்பவள். சதுர்பக்த மனோகரா, 4 முகங்கள் கொண்டு மயக்குபவளுக்கு வணக்கம். சூலாயுத சமன்பிதா, சூலாயுதம் முதலான ஆயுதங்கள் தரித்தவளுக்கு வணக்கம். பீத்தவர்ணா, மஞ்சள் நிற மேனி உடையவளுக்கு வணக்கம். அதிகர்விதா, மிகுந்த கர்வம் படைத்தவளுக்கு வணக்கம். மேதோனிஷ்டா, மேதஸ் அல்லது கொழுப்பு என்னும் தாது பொருளாக ரட்சிப்பவளுக்கு வணக்கம். மதுப்பிரியா, மதுவின் விருப்பமுடையவளுக்கு வணக்கம். பந்தன்யாதி சமன்பிதா, பந்தினி முதலான 6 சக்திகளால் சூழப்படுபவளுக்கு வணக்கம். வந்தினி, பத்ரகாளி, மகாமாயா போன்ற 6 சக்திகளால் சூழப்படுபவளுக்கு வணக்கம். தத்தன்னா சத்திய ஹிருதயா, தயிருடன் கூடிய அன்னத்தை விரும்பவளுக்கு வணக்கம். காக்கின்யம்பாஸ்வரூபிணி, காக்கினி தேவியாக இருப்பவளுக்கு வணக்கம். மூலாதார புஜாரூடா, மூலாதார சக்கரத்தில் வீற்றிருப்பவளுக்கு வணக்கம். பஞ்சவக்ரதா, 5 முகங்கள் கொண்டவளுக்கு வணக்கம். அஸ்தி சமன்பிதா, எலும்புகளை ரட்சிப்பவளுக்கு வணக்கம். அங்குஷாதி பிரேத வதனா, அங்குசமான ஆயுதத்தை கையில் ஏந்தியவளுக்கு வணக்கம். வரதாதி நிஷேதனா, வரதா முதலான 4 சக்திகளால் சூழப்படுபவளுக்கு வணக்கம். முக்தௌதனா சக்தசித்தா, முக்தம் என்னும் பருப்புடன் கூடிய அன்னத்தை விரும்பவளுக்கு வணக்கம். லாக்கின்யம்பா ஸ்வரூபிணி, லாக்கினி தேவியாக இருப்பவளுக்கு வணக்கம். ஆக்ஞா சக்கரா நிலையா, ஆக்ஞா சக்கரத்தில் வீற்றிருப்பு வர்ணம். சுக்லவர்ணா, வெண்ணிற மேனியாக இருப்பவளுக்கு வணக்கம். ஷடநாயை, 6 முகங்கள் கொண்டவளுக்கு வணக்கம். மஜ்ஜா சம்ஸ்தா, எலும்பு மஜ்ஜையை காப்பவளுக்கு வணக்கம். அம்சவதி முக்த சக்தி சமன்பிதா, அம்சவதி ஷமாவதி போன்ற சக்திகளோடு கூடியவளுக்கு வணக்கம்.
ஹரித்ரானைக்க ரசிகா மஞ்சள் அன்னத்தில் விருப்பமுடையவளுக்கு வணக்கம். ஹாக்கினி ரூபதாகினி ஆக்கினி சக்தினி வடிவிலாக இருப்பவளுக்கு வணக்கம். சகஸ்ரதல பத்மஸ்தா 1000 இதழ்கள் கொண்ட சகஸ்ர சக்கரத்தில் வீற்றிருப்பவளுக்கு வணக்கம். சர்வ வர்ணோபசோபினி வர்ணங்கள் யாவையும் ஒளிபவளுக்கு வணக்கம். சர்வாயுதா ஆயுதங்கள் யாவையும் உடையவளுக்கு வணக்கம். சுக்ல சமஸ்திதா உயிரணுவின் காத்து நிற்பவளுக்கு வணக்கம். சர்வதோ முக்கிய எல்லா பக்கத்திலும் முகங்களை கொண்டவளுக்கு வணக்கம். சர்வோபதன பிரதிச்சித்யா எல்லா வகை உணவுகளையும் விரும்பவளுக்கு வணக்கம். யாக்கின்யம்பா சுரூபினி யாக்கினி தேவியாக இருப்பவளுக்கு வணக்கம். ஸ்வாகா கடவுளுக்கு அளிக்கப்படும் பலி படைப்புகளை சேர்ப்பவள் ஸ்வாகா தேவி, அந்த ஸ்வாகா தேவியாக இருப்பவளுக்கு வணக்கம். ஸ்வதா முன்னோர்களுக்கு அளிக்கப்படும் பலி ஸ்வதா என்று அழைக்கப்படும், அப்படி ஸ்வதா தேவியாக இருப்பவளுக்கு வணக்கம். அமத்தியை அறிவின் உறைவிடமாக இருப்பவளுக்கு வணக்கம். மேதா பேரறிவின் சுரூபமாக இருப்பவளுக்கு வணக்கம். ஸ்ருத்தை மறைவடிவு வேதமாக இருப்பவளுக்கு வணக்கம். ஸ்மிருதி முனிவர்கள் ஆக்கிய வேதாங்க நூல்களின் வடிவலாக இருப்பதற்கு வணக்கம். அனுமத்தியை ஒப்புமையற்ற மேனியை பெற்றவளுக்கு வணக்கம். புண்ணிய கீர்த்தி புண்ணியம் வழங்குவதில் புகழ் பெற்றவளுக்கு வணக்கம். புண்ணியலப்யா புண்ணிய செயல்களால் அடைபவளுக்கு வணக்கம். புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா தேவியின் புகழை பாடுவோருக்கும் கேட்போருக்கும் நன்மையை தருபவளுக்கு வணக்கம். புலோமஜாச்சிதா புலோமனனின் மகனும் இந்திரனின் மனைவியான சசி தேவியால் பூஜிக்கப்படுபவளுக்கு வணக்கம். இந்திராணியால் பூஜிக்கப்படுபவளுக்கு வணக்கம். பந்தமோச்சனி கட்டுக்களில் இருந்து விடுபடச் செய்பவளுக்கு வணக்கம். வர்பலாகலா அலை பெற்ற கூந்தலை உடையவளுக்கு வணக்கம். விமஸ்வரூபிணி யஜ்ஞான ஒளிவாக இருந்து அறியப்படும் பிரபஞ்ச வடிவினாக இருப்பவளுக்கு வணக்கம். வித்யை வித்யை வடிவானவள்ங்கிற ஒரு நாமாக்கு உண்டான அர்த்தம் நாம் செய்யக்கூடிய கலைகளிற்கு அந்த வித்தையின் ஞானமாகவும் அந்த வித்தையின் வடிவமாகவும் இருப்பவளுக்கு வணக்கம். 475 இருந்து 534 நாமா வரைக்கும் யோகினி நியாசம். 535வது நாமால இருந்து 981 நாமாக்கள் விபூதி மார்க்க விஸ்தாரமும் மார்க்கபேதங்களின் சாமரஸ்யமுங்கிற ஒரு பாகம். கிட்டத்தட்ட ஒரு 400 நாமாக்கள் இந்த பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த நாமாக்களை இப்போ நம்ம சிந்திக்க போகிறோம். வியதாதி ஜகத்பிரசு ஆகாயம் முதலிய முக்கூறுகளின் தாயாக விளங்குபவளுக்கு வணக்கம். சர்வ வியாதி பிரசன்னி நோய்கள் யாவற்றையும் போக்குபவளுக்கு வணக்கம். சர்வ மிருத்யு நிவாரிணி மரணத்தை விரட்டி அழிப்பவளுக்கு வணக்கம். அக்ரகன்யா முதலாக எண்ணப்படுபவளுக்கு வணக்கம். உலகம் தோன்றுவதற்கு மூல காரணமாய் இருந்தவளுக்கு வணக்கம். அச்சிந்திய ரூபா மனதில் தோன்றும் வடிவினில் கொண்டவளுக்கு வணக்கம். குறிப்பிட்ட பண்புகளும் நியமங்களும் இல்லாதவளுக்கு வணக்கம். கல்மஷ நாசினி கலியுகத்தின் கொடிய வினைகளை நாசம் செய்பவளுக்கு வணக்கம். காத்யாயினி
காத்யாயனி தேவிக்கு காத்யாயன என்ற முனிவருக்கு மகளாக பிறந்தவள் அல்லது பிரம்மனின் தாயாக இருப்பவளுக்கு வணக்கம். கால்ஹந்திரி காலத்தினை மரணத்தை அழிப்பவளுக்கு வணக்கம். கமலாக்ஷ நிஷோதினி கமலக்கண்ணனாகிய திருமாலால் வழங்கப்படுபவளுக்கு வணக்கம். தாம்பூல பூரித்தமுகி தாம்பூலத்தால் நிறைந்த இனியை வாயை உடையவர்களுக்கு வணக்கம். அந்த தாம்பூலத்தில் என்னென்ன இருக்குன்னா வெற்றிலை, பாக்கு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், குங்குமப்பூ, கஸ்தூரி போன்ற பொருட்கள் உள்ளடங்கியவை. தாடிமி குசுமப்பிரியா மாதுளை பூ போன்ற மென்மையான இளஞ்சிவப்பு கொண்டவளுக்கு வணக்கம். அல்லது மாதுளை பூவின் மாதுளை பழத்தின் விருப்பம் உடையவளுக்கு வணக்கம். மிருகாட்சி மருண்டமானின் கண்களை ஒத்த கண்களை உடையவளுக்கு வணக்கம். மோகினி மயக்கும் அழகுடையவளுக்கு வணக்கம். முக்கியா முழுமுதற் காரணமாக இருப்பவளுக்கு வணக்கம். மிருடனின் சக்தியாக இருப்பவளுக்கு வணக்கம். மகிழ்ச்சியான சிவ வடிவம் அப்படி சிவபெருமானை மகிழ்விப்பவளுக்கும் வணக்கம். மித்ரரூபிணி நட்போடு இருப்பவளுக்கு வணக்கம். அல்லது சூரியனின் வடிவமாக இருப்பவளுக்கு வணக்கம். நித்ய திருப்தா எப்பொழுதும் திருப்தி அடைபவளுக்கு வணக்கம். அந்த எப்போதும் திருப்தி உடைய மனோபாவத்தை தருபவளுக்கு வணக்கம். பக்த நிதையே பக்தனின் சிந்தைக்கு நிதியாயிருப்பவளுக்கு வணக்கம். நியதாயை அண்டங்கள் யாவத்தையும் நியனத்தோடு நடத்துபவளுக்கு வணக்கம். நிகிலேஸ்வரி அண்டங்கள் யாவர்களுக்கும் இறைவியாக இருப்பவளுக்கு வணக்கம். மைத்யாதிவான வாசனாலப்யா நட்பு முதலான உயர்ந்த பண்புகளால் இரக்கம், அமைதி மற்றும் வேற்றுமையில்லாத தன்மையை கொண்டவளும் அக்குணத்தை கொடுப்பவளுக்கும் வணக்கம். மகா பிரளய சாட்சினி பிரபஞ்சத்தின் பேரழிவுக்கு சாட்சியாக இருப்பவளுக்கு வணக்கம். பராசக்தி மிக்க மேன்மை பொருந்திய சக்தியாக இருப்பவளுக்கு வணக்கம். பராநிஷ்டா உயர்வான வடிவினலுக்கு வணக்கம். பிரக்ஞான கனரூபிணி திரண்ட பேரறிவின் வடிவலாக இருப்பவளுக்கு வணக்கம். வாத்விகா பானனானஸ்யா திராட்சை மதுவின் விருப்பம் கொண்டு பருகுபவளுக்கு வணக்கம். மத்யா தன்வயம் இருப்பவளுக்கு வணக்கம். சுய நினைவை தருபவளுக்கு வணக்கம். மாத்ருகா வர்ணரூபிணி மாத்ருகா வர்ணம் என அழைக்கப்படும் ஆ முதல் ஷா வரை உள்ள எழுத்துக்களால் பிந்துஸ்தானத்தை அடையும் மந்திரத்தை கொண்டவளுக்கு வணக்கம். அல்லது இந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய மேருடைய வடிவத்தில் பலவிதமான தேவிகள் உறைவாங்க. அப்படி திதி நித்யாக்களால் பூஜிப்பதை பாவனையாக கொண்டு பூஜை செய்யும் முறையும் மாத்ருகா வர்ணனை உண்டு. இந்த வகையில் பூஜை செய்தவர் தான் அபிராமி பட்டர். அவர் மனதுக்குள்ள 16 திதி தேவதைகளையும் அம்பால பூஜை செய்வதை தியானம் செய்து கொண்டிருந்தார். இப்போ சரபோஜி ராஜா வந்தப்ப அன்றைய மனதுக்குள்ள அவர் பூஜை செய்தது பௌர்ணமி. அப்படி மனதிற்குள்ளே அந்த பூஜை செய்வதால மாத்ருகா வர்ணரூபிணி அல்லது அதே அம்பாள் நம்ம வீடுகள்லையும் இருப்பா. எப்படின்னா நமக்கு அம்மாவாக ரெப்ரசன்டேட்டிவா ஒருத்தரை போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி மாத்ருகா வர்ண ரூபியாகவும் இருப்பவளுக்கு மாத்ருகா வர்ணம் அம்பாவின் சாயலாக இருப்பவளுக்கு வணக்கம். மகா கைலாச நிலையா உயர்ந்த கைலாச சிகரத்தில் வீற்றிருப்பவளுக்கு வணக்கம்.
மிருணால மிருதுதோ லப்தா தாமரை தண்டினின் மென்மையான கொடி போன்றவளுக்கு வணக்கம். மகா நீயா மிகுந்த சிறந்தவளுக்கு வணக்கம். தயாமூர்த்தி கருணையின் திருவடிவினலுக்கு வணக்கம். மகா சாம்ராஜசாலினி பெரும் பேராசினையை தனது ஆளுகைக்கு கீழ் கொண்டு வருபவளுக்கு வணக்கம். அல்லது உலகை ஆள்பவளின் தலைவியாக விளங்குபவளுக்கு வணக்கம். அல்லது பக்தர்களுக்கு தனிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தருபவளுக்கு வணக்கம். இந்த நாமாக்கு 3 விதமான பொருட்களை நம்ம எடுத்துக்கலாம். மகா சாம்ராஜ்யசாலினி, ஒரு விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த தன்மை நமக்கு வரும். இப்போ நம்ம இதில் எல்லாமே ராணியாக அம்பாளை பாவிக்கும் நிலை இருக்க சொல்ல அம்பாளின் ராஜ்யத்தின் ராணியாக தான் பாவித்தே வரும். அப்போ உங்களுக்கான ஒரு தனி ராஜ்யத்தையும் அம்பாள் கொடுப்பா. எப்படி தனி ராஜ்யம்னா நீங்கள் சிஎம்மாவோ பிஎம்மாவோ ஆவீங்கன்னு அவசியம் கிடையாது. உங்கள் வீடு தான் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு ராஜ்ய எல்லை. அப்போ பெரிய வீடு கொடுக்கலாம், நிறைய அறைகள் இருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம், பெரிய அளவிலான ஒரு வீடாக இருக்கலாம். அந்த வீட்டில் நீங்கள் ஒரு முக்கியமான நபராக இருக்கலாம். உங்களை கேட்டுட்டு முடிவெடுக்கக்கூடிய நிலையில் உங்களை வைத்திருக்கலாம். இதுதான் இந்த சாம்ராஜ்யசாலினியுடைய விளக்கம். அந்த உயர்வான நிலைக்கு அம்பாள் உங்களை கொண்டு செல்வார். ஆத்ம வித்யா, ஆத்ம ஞானம், தன்னறிவு வடிவிலாக இருப்பவளுக்கு வணக்கம். ஆத்மஸ்வரூபிணியாக இருப்பவள், ஆத்மாவிலிருந்து அம்பாளை உபாசனை செய்வதும் ஆத்ம வித்யா. மகா வித்யா, பெருமை மிக்க பேரறிவின் வடிவாக இருப்பவள். துர்காவுடைய மந்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தில் மகாவித்யாவாக அம்பாள பாவனை உண்டு. அந்த பெயரை கொண்டவளுக்கு வணக்கம். ஸ்ரீ வித்யா, இந்த அம்பாளுடைய வழிபாடுக்கே ஸ்ரீ வித்யாந்தான் பெயர். ஸ்ரீனாலே உயர்ந்த பொருள், லக்ஷ்மி மரியாதைக்குரியவள், அந்த வித்தையை கொடுக்கக்கூடியவள், ஒன்றை பலவாக்கும் தன்மையை கொடுக்கிறதால ஸ்ரீ வித்யாவாகவும். மற்றொரு பாணியில பார்க்க சொல்ல பஞ்சதசி மந்திரத்தின் வடிவானவள். அதாவது பஞ்சோனா 5, தசேனா 10, 5 × 10 50 அக்ஷரங்களாக உருவாக்கப்பட்ட அந்த பஞ்சதசி மந்திரத்தின் வடிவாக இருப்பவளுக்கு வணக்கம். காமசேவிதா, காமனால் வணங்கப்பட்டவளுக்கு வணக்கம். அல்லது காமனை உயிர்ப்பித்தவள் தான் அம்பாள். அப்படி காமனால் என்றென்றும் வணங்கப்படுபவளுக்கு வணக்கம். ஸ்ரீ ஷோடசாட்சரி வித்யா, ஷோடசாட்சரினா 16 அக்ஷரங்களுடைய மந்திரத்தில் வீற்றிருப்பவர். திரிகூட்டா, இந்த பஞ்சதசி மந்திரம் நம்ம முன்ன பார்த்தது 3 கூடாக்களை உடையது. அந்த 3 கூடாக்கள்ல இருக்கக்கூடிய 3 கூடங்கள், அந்த 3 கூடமாகவும் இருப்பவளுக்கு வணக்கம். அதான் திரிகூட்டா. காமகோடிகா, பக்தர்களின் ஆசையை முழுவதும் நிறைவு செய்பவளுக்கு வணக்கம். கடாட்ச கிங்கிரி பூத கமலாகோடி சேவிதா, தனது கடைக்கண் பார்வையினாலே கோடிக்கணக்கான திருமகள்களை கொண்டு பக்தர்களின் ஆசையை நிறைவேற்றுபவளுக்கு வணக்கம். கடாட்ச கிங்கரி பூத கமலாகோடி சேவிதா, கடாட்சத்தை வேண்டிய பணி செய்யும் கோடிக்கணக்கான லக்ஷ்மிகளை உருவாக்குபவளுக்கு வணக்கம். ஒரு பக்தனுக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு லக்ஷ்மியை உருவாக்கி ஆசையெல்லாம் நிறைவேற்றுங்கிறதுக்காக இப்பேற்பட்ட ஒரு நாமா பாருங்க. கடாட்ச கிங்கரி பூத கமலா கோடி சேவிதா. ஒரு ஸ்ரீவித்யா, ஒரு அம்பாளுடைய உபாசனை எடுத்தால் அங்கே செல்வமோ கஷ்டமோ தரித்திரமோ இருக்காதுங்கிறதுக்கு இந்த ஒரு நாமாவே சாட்சி. கடாட்ச கிங்கரி பூத கமலா கோடி சேவிதா சிரஸ்திதா, உச்சத்தில் இருக்கும் சகஸ்திர தாமரையில் வசிப்பவளுக்கு வணக்கம். சந்திரனிபா, நிலவை ஒத்த ஒளி பொருந்தியவளுக்கு வணக்கம். காலஸ்திதா, கிரீம் என்னும்
மந்திர வடிவாக இருப்பவளுக்கு வணக்கம் அல்லது வெற்றியாக இருப்பவளுக்கு வணக்கம். இந்திரதனு பிரபா வானவில்லின் வர்ணஜாலத்தில் இருப்பவள் அல்லது இந்திரதனுசுனே ஒரு பெயர் உண்டு. வானவில்லையே அம்பாள் வில்லாக கொண்டவளாகவும் நம்ம அதை எடுத்துக்கலாம். ஹிருதயஸ்திதா ஹிருதயத்தின் நிலை கொண்டு இருப்பவளுக்கு வணக்கம். ஆன்மாவின் இருப்பிடம் சகசிராதாரம் என்னும் இதயமாகும். ரவி பிரக்ஞா சூரியனின் ஒளியாக இருப்பவளுக்கு வணக்கம். திரிகோணாதர தீபிகா முக்கோணத்தின் தீபமாய் இருப்பவளுக்கு வணக்கம் அல்லது மூலாதாரத்தில் உறைபவளுக்கு வணக்கம். தாக்ஷாயணி தக்ஷ பிரஜாபதியின் புதல்வி சதி தேவியாக பிறந்தவளுக்கு வணக்கம். தைத்தியஹந்திரி அசுரர்களை அழிப்பவளுக்கு வணக்கம். தக்ஷ யக்ன விநாசினி தக்ஷனின் வேள்வியை அழித்தவளுக்கு வணக்கம். தராங்கோலித தரிக்தாக்ஷி தனது நீண்ட கண்ணோக்கினால் பக்தர்களின் பயத்தை அகற்றுபவளுக்கு வணக்கம். தரஹால ஜொலன்முகி அழகிய புன் உருவலின் பொலிவால் முகத்தை உடையவளுக்கு வணக்கம். குருமூர்த்தி குரு வடிவால் திகழ்பவளுக்கு வணக்கம். குணநிதையே உயர்ந்த குணத்தை பொக்கிஷமாக கொண்டவளுக்கு அல்லது தருபவளுக்கு வணக்கம். கோமாதா தாயின் பின் வடிவினாக இருப்பவளுக்கு வணக்கம். குகஜன்மபு முருகனின் அன்னையாக இருப்பவளுக்கு வணக்கம். தேவேஷி அமரர்களின் அரசியாக இருப்பவளுக்கு வணக்கம். தண்டனீனஸ்யா நேர்மையின் நிலையாக இருப்பவளுக்கு வணக்கம். தாராகாசஸ்வரூபிணி இதய குகையில் இலங்கும் ஆகாச வடிவிலாக இருப்பவளுக்கு வணக்கம். ஆத்ம தியானம் இந்த ஆத்ம தியானம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா ஆகாசத்தில் ஒரு அங்கமாக நீங்கள் ஆவீங்க. அப்படி அந்த நிலையை தருபவளுக்கு வணக்கம். பிரதீபன் முக்கியா ரகாந்த திதி மண்டல பூஜிதா பிரதமை முதல் பௌர்ணமியாக இருக்கக்கூடிய 16 தேவிகளால் வணங்கப்படுபவளுக்கு வணக்கம். கலாத்மிகா நிலவின் கலையாக இருப்பவளுக்கு வணக்கம். கலாநாதா கலைகளின் அரசியாக இருப்பவளுக்கு வணக்கம். அதாவது சந்திரன் தான் மற்றொரு வகையிலையும் ஸ்ரீவித்யா உபாசனைக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர். சந்திரன் அம்பாளை பூஜிப்பதே இருக்கிறதால தான் சந்திரனுக்கு இவ்வளோ வல்லமை கிடைக்குது. அதான் கலாநாதா. காவ்யாலால வினோதினி காவியங்களால் குதூகலம் அடைபவளுக்கு வணக்கம். சசாமர ரமாவாடி சவ்யதக்ஷண சேவிதா திருமகளும் கலைமகளும் இருபுறமும் சாமரம் வீச வசிப்பவளுக்கு வணக்கம். ராஜராஜேஸ்வரியோடைய அந்த படம், லலிதா திரிபுரி சுந்தரியோடைய அந்த படத்தை பார்த்தோம்னா ஒரு வலது பக்கம் லக்ஷ்மியும் இடது பக்கம் சரஸ்வதியும் இருக்கும் வகையில் அழகாக சாமரம் வீசும் படையில் அந்த படத்தை பார்ப்போம். அந்த தான் சமாமர ரபாமாலி சப்ய தக்ஷண சேவிதா ஆதிசக்தி முழுமுதற் சக்தியாக இருப்பவளுக்கு வணக்கம். அமேயா அளப்பரியவளுக்கு வணக்கம். ஆத்மனே ஆன்ம வடிவாக இருப்பவளுக்கு வணக்கம். பரமயா மிக்க மேன்மை பொருந்தியவளுக்கு வணக்கம். பாவனா கிருதிகி தூய்மையின் வடிவிலான இருப்பவளுக்கு வணக்கம். அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி அநேக கோடி அண்டங்களுக்கு முதலான படைத்தவள் ஜனனம் கொடுத்தவள் அல்லது ஜனனி அவளை அடக்கி ஆள்பவளுக்கு வணக்கம். திவ்ய விக்கிரகா
வந்திப்பதற்குரிய வடிவினல் கொண்டவள். ரசிக்கும் அளவு வடிவினல் கொண்டவளுக்கு வணக்கம். கிளீம்காரியை, கிளீம் என்னும் மந்திர பீஜ வடிவலாக இருப்பவளுக்கு வணக்கம். கேவலா, பண்பு கூறுகள் எதுவுமற்ற நிலையின் தன பண்புகள் ஏதும் இல்லாத நிலையிலும் இருப்பவளுக்கு வணக்கம். குக்யா, ரகசியமாக இருப்பவளுக்கு வணக்கம். கைவல்ய பததாயினி, விடுதலையும் வீடு பேரும் அளிப்பவளுக்கு வணக்கம். திரிபுரா, 3 கோணங்களை உடையவள் அல்லது திரிபுராந்தகரின் மனைவி திரிபுரா இருப்பவளுக்கு வணக்கம். 3 நதிகள், 3 நிலைகள், 3 வேதங்கள், 3 பீடங்களை கொண்டவளும் திரிபுரா. இலை அனைத்திலையும் 3 இருப்பவளுக்கும் வணக்கம். திரிஜகன்பத்யை, 3 உலகங்களாலும் வணங்கப்படுபவளுக்கு வணக்கம். திரிமூர்த்தி, இச்சா, ஞானா மற்றும் கிரியா சக்தியாக திகழ்பவளுக்கு வணக்கம் அல்லது 3 மூர்த்திகளின் வடிவலாக இருப்பவளுக்கு வணக்கம். திரிசசேஸ்வரி, முக்கூற்று தொகுதிகளின் தலைவியாக இருப்பவளுக்கு வணக்கம். தரிக்ஷா, பஞ்சதசி மந்திரத்தின் 3 கூடங்களின் பீஜமாக இருப்பவளுக்கு வணக்கம். திவ்ய கந்தாரா, தெய்வீகமான நறுமண பூச்சுகளால் மணப்பவளுக்கு வணக்கம். சிந்தூர திலகான்பிகா, சிந்தூர திலகம் மஞ்சளை நெற்றியில் உடையவளுக்கு வணக்கம். உமா, ஒலிப்பவளுக்கு உமைக்கு வணக்கம். ஆ உ மா, இதான் பிரணவம். அதாவது அகார உகாரம் மகாரம். ஆனால் அதை அப்படியே நம்ம திருப்பி போட்டோம்னு வச்சுக்கோங்க. உக்காரம் மகாரம் அகாரம்னு போட்டோன்னா வரக்கூடிய சொல்லு தான் உமா. இதுக்கு பேர் தான் தேவி பிரணவம்னு பெயர். நீங்கள் ஓம்னு சொல்கிறதுக்கும் உமா சொல்கிறதுக்கும் ஒரே பொருளை தான் கொடுக்கும். அதனால தான் இந்த சொல்லுக்கு அர்த்தம் சாக்தத்தில் தேவி பிரணவம். நீங்கள் ஓம்னு சொல்லனாலும் யாரெல்லாம் உமான்னு பேர் வச்சுருக்காங்களோ அவங்கள எல்லாரையும் சொல்ல அந்த பிரணவம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இந்த பிரணவத்தை நீங்கள் சொல்லக்கூடிய தன்மையை, அந்த பலனை நீங்கள் அடைவீங்க. சைலேந்திரதனயா, மலையரசனின் மகளாக இருப்பவளுக்கு வணக்கம். கௌரியை, வெண்ணிறத்தில் பேரொளியாக இருப்பவளுக்கு வணக்கம். மலையரசன் இமவானுக்கு அம்பாள் மகளாக பிறக்க சொல்ல நல்ல ஒரு கலர் வெண்மையான நிறத்தில் இருப்பதால் தான் தியான ஸ்லோகங்கள் குறிப்பிடுகிறன. கந்தர்வ சேவிதா, கந்தர்வகளால் வணங்கப்படுபவளுக்கு வணக்கம். விஸ்வகர்பா, அண்டங்களை தம் கருவில் வைத்திருப்பவர்களுக்கு வணக்கம். ஸ்வர்ணகர்பா, பொன்னிற அண்டத்தை தன் கருவில் பொருத்தி வைத்தவளுக்கு வணக்கம். ஹிரண்ய ஹண்டம்னு சொல்லுவாங்க. தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய கர்ப்பத்தை கொண்டவளுக்கு வணக்கம். அவரதாயை, தெய்வ நம்பிக்கையற்ற அரக்கத்தனமான போக்கை அழிப்பவளுக்கு வணக்கம். வாகதீஸ்வரி, வாக்கின் தலைவியாக இருப்பவளுக்கு வணக்கம். தியானகம்யா, தியானத்தின் வாயிலாக அடைபவளுக்கு வணக்கம். அபரிஷேத்யா, இடம் காலம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டவளுக்கு வணக்கம். ஞானதா, ஞானம் அளிப்பவளுக்கு வணக்கம். ஞான விக்கிரகா, ஞான வடிவினாளுக்கு வணக்கம். சர்வ வேதாந்த சம்பேதா, உபனிஷங்களாகிய வேத அங்கங்களை மட்டுமே அறியப்படுபவளுக்கு வணக்கம். சத்யானந்த ஸ்வரூபிணி, சத்தியம் மற்றும் பேரானந்த உருவினல் கொண்டவளுக்கு வணக்கம். லோபா முத்ராச்சிதா, லோபா முத்ராவால்
தொழுகப்படுபவளுக்கு வணக்கம். அகஸ்தியருடைய மனைவி பெயர் தான் லோபாமுத்ரா. அப்படி லோபாமுத்ராவால் வணங்கப்படுபவளுக்கு வணக்கம். லோபாமுத்ரா ஸ்ரீவித்யா உபாசனையில் மிகுந்த இடத்தை கொண்டவர்கள். அகத்தியர் பலவிதமான கலைகளை தேர்ந்தவர். அப்படி ஒரு சில நாட்கள் அவருடைய திறனை வெளிக்காட்டிகிட்டே இருக்க சொல்ல லோபாமுத்ரா அதை விட பிரமாதமாக சில விஷயங்களை செய்வதை அகத்தியர் பார்த்து கண்டுபிடிச்சார். அப்போ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கேட்டார், இதெல்லாம் நீ எப்படி செய்றீங்கன்னு கேட்டப்ப ஸ்ரீவித்யா அம்பாளுடைய உபாசனையின் காரணமாக இதை எல்லாத்தையும் நான் அடைந்தேன்னு சொல்கிறப்ப, அப்போ இந்த விஷயத்தை நான் எப்படி தெரிந்துக்க முடியுங்கிறப்ப ஹயக்ரீவர் நீங்கள் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு அவர் குருமுகமாக இருந்து இதை கேளுங்கன்னு லோபாமுத்ரா சொல்ல, அகத்தியர் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கற்பனை பண்ணிப்போமே, ஒரு பெரிய காலேஜில் ஒரு நிறைய படிக்கக்கூடிய பசங்களுக்கு எல்லாம் ஒரு வாத்தியா நிறைய சந்தேகங்களை விளக்குவார். அது மாதிரி ஹயக்ரீவர் தான் இந்த ஸ்ரீவித்யா உபாசனையில் இருக்கக்கூடிய முக்கிய குருக்களில் ஒருத்தர். அப்படி ஹயக்ரீவர் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் விளக்கிட்டே சொல்ல ஒரு கை மட்டும் தெரிஞ்சிட்டே இருந்ததா, அதான் அகத்தியராம். அப்படி அகத்தியருக்கு எப்படி சொன்னாங்க, அகத்தியரும் ஹயக்ரீவருடைய உரையாடலில் தான் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய லலிதா சகஸ்ரநாமமே. அப்படி அகத்தியருக்கு எப்படி அந்த விஷயம் போச்சுன்னா, அகத்தியருக்கு என்ன ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்ததாலும் சொல்லி கொடுத்தாங்களே, ஏன்னா லோபாமுத்ராவுடைய கணவர். இப்போ லோபாமுத்ராவுடைய கணவர்னால அவருக்கு நான் கண்டிப்பாக சொல்லுவேன், மிச்ச பேர்லாம் நீங்கள் நாளைக்கு வாங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்கிற. அகத்தியர் ரொம்ப முன்ன கூட்டி உட்கார வச்சு தான் பிரம்மாண்ட புராணத்தை பற்றி அவங்க கூடிய டிஸ்கஷனும், இந்த லலிதா சகஸ்ரநாமத்தோடைய டிஸ்கஷனும், இதுக்கு அடுத்து லலிதா திருசதியோடைய சம்பாஷணை எல்லாமே பிரம்மாண்ட புராணத்தில் உத்தரகாண்டத்தில் இவங்க 2 பேருக்குடைய பேசும் நிலையில தான் இந்த மொத்த படலவுமே அடங்கியிருக்கு. அப்போ இந்த நாமாவை நம்ம சொல்கிறோம், இது தெரிஞ்சுக்கிறோன்னா இந்த 647வது நாமா ரொம்பவும் முக்கிய ஆதார இப்போ நம்மளுக்கெல்லாம் நம்ம லலிதா சகஸ்ரநாமம் பார்த்தோம், நமக்கு ஆதார சக்கரமாக இருக்கிறது தான் மூலாதாரம். அப்படி இந்த விஷயத்தை நம்ம பேசுகிறோம், கேட்குறோம், இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், இதை பற்றி விளக்குறை கொடுக்கறதுக்கு எல்லாமே மூல காரணமாக இருக்கக்கூடியது தான் லோபாமுத்ரா தேவி.